ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் இவான் அனிமோட 19வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். என்னடா அது உள்ளார வந்து சேர்ந்துட்டீங்க? டேய் ஜூயிவான், நான் உனக்கு ஒரு அட்வைஸ் குடுக்குறேன். ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிர்றா. ஒரு வேளை நீ சண்டை போடணும்னு நினைச்சேன்னா, வாடா என் கூட சண்டை போட்டு பாருடா. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம ஜெனரல் அங்க கொஞ்சம் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளப்டு வெளியில வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனுங்களும் திரும்பி பார்த்துட்டு, பிளாக் சிட்டி லார்ட், இப்ப நீங்க தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். நீ குடுக்க போறேன்ட்டு சொன்ன 3 கண்ட்ரிக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டா. டேய் வி காங்லாங், உன்னுடைய பையன் இப்ப எப்படிடா இருக்கான்? என்னடா நீ சாவணும்னு ஆசைப்படுறியா? ஐனஸ், நீங்க எல்லாரும் இங்க இருந்து போங்க. இந்த பாய்சன் கிங்க நான் பாத்துக்கிறேன். அப்படியே அவங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அவரு வி கேங்லாங் தானே, அவருக்கும் அந்த பிளாக் பாய்சன் கிங்குக்கும் ஆகவே ஆகாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா இந்த சண்டையில யாருன்னா ஒருத்தருடைய கதை முடிய போதுன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். டேய் பிளாக் பாய்சன் கிங், உன்னை இன்னைக்கு நான் சாவடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வெப்பன் அனுப்பவும், என்னடா உன்னுடைய சக்தியை பார்த்து நான் பயந்துருவேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் அனுப்பி அந்த வெப்பனை தடுத்துறான். நீ எனக்கு கொடுத்ததை விட 2 மடங்கா நான் உனக்கு இப்ப கொடுக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பாய்சன் கிங்கு கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, அந்த பிளாக் பாய்சன் கிங்கோ அவரை சுத்தி பேரியர் பார்த்துட்டு வர வச்சாராம். இருந்தாலும் அவருடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அந்த பேரியரை உடைச்சு தள்ளிடுறாரு. திருப்பி அந்த பிளாக் பாய்சன் கிங் அடிக்கிற மாதிரி வந்துட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவருக்கு பின்னாடி வந்துடுறான். அத்தா அவரோ டக்குன்னு அவனை அடிக்க பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போயிடுது. என்னடா உன்னுடைய பவரை யூஸ் பண்ணி என்ன அடிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்னுடைய பாய்சனுக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லடா. என்னடா உன்னுடைய பாய்சன் கேஸை எப்படி சமாளிக்கணும்ன்றத கூட தெரியாம தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படியே அவரும் யோயோ சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதான் அந்த பிளாக் பாய்சன் கிங்கோடைய கையில இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. என்னுடைய அப்பா தான் இப்ப அவனுடைய கதையை முடிக்க போறாருன்னு கிங் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லசன் பிளாக் பாய்சன் கிங்கால இதுக்கப்புறம் அவனை சமாளிக்க முடியுமான்னு தெரியல. அதெல்லாம் எதுவும் இல்ல, கண்டிப்பா பிளாக் கிங் அவனை சமாளிச்சிருக்குவாரு அப்படின்னு கியூவாவோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடம் திடீர்னு அதிர ஆரம்பிச்சிருது. என்னடா நடக்குதுன்னு நம்மளுடைய ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா நம்ம கியூவாவோ தான் புல்லாங்குயில வாசிச்சுக்கிட்டு இருந்து அந்த இடத்துக்கு ஸ்னேக் மான்ஸ்டரை வர வச்சிடறான். என்ன இது பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கும் போல தெரியுது, நம்மளால இதை சமாளிக்க முடியாதுறான்னு அவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படின்னா அன்னைக்கு ஜெனரல் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த பைத்தான் இதுதானா? நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு கிங் கேக்குறா. ஐனஸ், முதல்ல நான் உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இது என்னன்னு தெரியுதா? இதுதான் சோல் கண்ட்ரோலிங் ஃப்ளூட். இதை யூஸ் பண்ணி சோல் பீஸ்ட்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப நான் இதை உங்க கூட விளையாடுறதுக்காக தான் இங்க வர வச்சிருக்கேன். என்னது சோல் கண்ட்ரோலிங் ஃப்ளூட்டா? இந்த ஜெயண்ட் பைத்தானோட கோர் 4th கிரேட்ல இருக்கு. உங்களால கண்டிப்பா இதை சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கியூவாவோ புல்லாங்குயில வாசிக்க ஆரம்பிக்கவும், அந்த பைத்தானோ ஹீரோ சைடு போறத பார்த்துட்டு ஜெனரல் அடிக்க வரேன். பாய்சன் கிங் குறுக்கல வந்துட்டு, நீ ஏன் கூட தாண்டா சண்டை போடணும்னு சொல்லிட்டு இருக்கான். வாங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இதை தடுத்து நிறுத்துவோம்னு சொல்லிட்டு அப்படியே அவனுங்களோ பவரை யூஸ் பண்ணி அதை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மைனஸ் ப்ளூ, அப்புறம் மத்தவங்களால அதை சமாளிக்க முடியாது, நம்ம சீக்கிரமா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். நம்ம ஹீரோவோ வழக்கம் போல, யோயோ நான் இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறான். அப்படின்னா சரி, டுன்டுனுக்கு நீ சாப்பாடு கொடுக்கறன்னு சொன்னா கண்டிப்பா அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்டா. யோயோ, நீங்க சொல்றத பார்த்தா நம்ம டுன்டுனு அந்த பைத்தானை சமாளிச்சிருவான்னு சொல்ல வரீங்களா? ஆமாண்டா. அப்படின்னா ஓகே, டே டுன்டுனு, நீ மட்டும் அந்த பெரிய ஜெயிண்ட் பைத்தானை சமாளிச்சுட்ட, நான் உனக்கு 10 பிளேட் மீட் வாங்கி கொடுக்குறேன்டா. பார்த்தா அந்த பைத்தானும் அப்படியே நம்ம ஹீரோ சைடு வரவும், சீக்கிரமா ஐனஸ் கிட்ட போங்கடான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு வந்து அவனுங்க நிக்கவும், பார்த்தா நம்ம டுன்டுன் அவனுங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். எல்லாரும் பின்னாடி வந்து நில்லுங்கன்னு நம்ம ஹீரோ சொல்ல, அவரோ புரியாம பாத்துக்கிட்டு இருக்காரு. அவனை நம்புங்க கமாண்டர்னு நம்மளுடைய ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன இந்த சின்ன பீஸ்ட் என்னுடைய ஜெயிண்ட் பைத்தான சமாளிச்சிரும் நீ நினைக்கிறியாடா? அதான் அந்த பைத்தானோ டக்குன்னு நம்மளுடைய டுன்டுன் அடிக்க, அப்படியே அந்த இடம் ஃபுல்லா சுத்தி ஒரே புகை போட்டமாயிடுது. உன்னுடைய கதை இன்னைக்கு முடிய போதுரா அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய ஜெயிண்ட் பைத்தான் போய் விழுந்துருது. என்னடா நடக்குது இங்கன்னு அவன் ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்க, நம்ம டுன்டுன் அவனுடைய பீஸ்ட் ஃபார்முக்கு வந்துறான். என்ன இது, என்ன மாதிரியான பீஸ்டுடா? ஐனஸ், இது நம்மளுடைய டுன்டுனா? அவன் தான் நினைக்கிறேன். இந்த பீஸ்ட் என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? என்ன டுன்டுன் இப்ப ரொம்ப கோவமா இருக்கான். என்ன டுன்டுனுக்கு கோவம் வந்தா இப்படிதான் மாறுவானா? உண்மையிலே டுன்டுன் எப்படிப்பட்ட பீஸ்ட்னு தெரியலையே. பார்த்தா அந்த பைத்தான் அங்கிருந்து ஒரு கல்லை தூக்கி போடவும் டுன்டுனு அதை அசால்ட்டா வெட்டி தள்ளுறான். பார்த்தா திருப்பி அந்த பைத்தான் அதோடைய பவர் அனுப்பி டுன்டுன் அடிக்க ட்ரை பண்ண, நம்ம டுன்டுன் அதோடைய பவரை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுறான். என்ன
என்னடா இங்க என்னென்னவோ நடந்துகிட்டு இருக்கு. இந்த சண்டையில யாருதான் ஜெயிப்பாங்கன்னு தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு அவங்க சாகுற வரைக்கும் இப்படியே தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க போறாங்கன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம டுன்டுன்னு வந்து அந்த பைத்தான் அடிக்க பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகவும் அந்த பொண்ணுக்கு எங்க இருந்துரா இந்த மாதிரி ஒரு பீஸ்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு கிவாவை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே திருப்பி அதுக்குள்ளார இருந்து பவர் வெளியில வர ஆரம்பிக்குது. சீக்கிரம் வாங்கடா நம்ம அங்க போய் சேரலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. டுன்டுனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சில பேர் இங்க இருங்க, நான் போயிட்டு அவனுங்களை தடுத்து நிறுத்துறேன். நானும் டுன்டுனு கூடவே இங்க இருக்கிறேன், ஏன்னா இந்த இடத்துல இன்னும் சில பேர் இங்க இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோயோவோ ஃபர்ஸ்ட் டைம் அவளுடைய பவரை வெளியில வர வைக்கிறான். நீ என்ன நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதரா, டுன்டுனு என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாதுரா சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்ப நம்ம யோயோவோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கு? அந்த பாய்சன் கிங் டீமை சேர்ந்தவனுங்களுக்கும் வீகாங்லாங் டீமை சேர்ந்தவனுங்களுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சரி அவனுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளார நம்மளுடைய டீமும் இங்க வந்து சேர்ந்துரும். கண்டிப்பா 2 பேரும் சைடும் லாஸ் ஆகும், அதனால நம்ம ஈஸியா இவனுங்களை தோக்கடிச்சிட முடியும் அப்படின்னு தொப்பி போட்டுட்டு இருக்கவன் சொல்லிட்டு இருக்கான். எல்டர்சன் நம்மளுக்கு பின்னாடி அவனுங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கானுங்கடா. நான் அதை அடையிற வரைக்கும் இவனுங்களை தடுத்து நிறுத்துங்கடா, அதுக்கப்புறம் வந்து நான் அவனை என்னுடைய கையால சாவடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்படியே 2 ஃபேமிலிக்கு நடுவுலயும் பயங்கரமா சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. ஃபாலோ பண்ணிட்டு வரான் பாரு, அவனை தடுத்து நிறுத்துங்கடா. ஐனஸ் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அந்த சைடு இருக்கிற 4 பேரை நான் சமாளிச்சுக்கிறேன். ஐனஸ் நீங்க கவனமா இருங்க, அவங்க எல்லாருமே நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க கவனமா இருங்க. அப்படியே அவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவனுங்க எல்லாரு கூடயும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா தனியா நீ என்ன சமாளிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மத்தவங்க கிட்ட எப்படி பேசணும்ன்றத ஃபர்ஸ்ட் உனக்கு கத்து கொடுக்கணும்டா. அவனும் கடுப்பாயிட்டு அவனுடைய பவரை வெளியில வர வைக்க நம்ம ஹீரோவும் அவனுடைய பவரை வர வைக்கவும் பரவாயில்லையே, நீ ஆக்சிஸ் என்ட்ரிலுமே அடைய போற போல தெரியுது, இருந்தாலும் உன்னால என்ன தடுத்து நிறுத்த முடியாதுடான்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. உண்மையிலேயே இது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. பார்த்தா திடீர்னு அவனுக்கும் என்னவோ ஆக ஆரம்பிச்சு அவனுடைய வாயில இருந்து ரத்தமே வெளியில வந்துருது. என்னடா பாய்சனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? என்ன என்னுடைய டிராகன் பாய்சன் அவனை அஃபெக்ட் பண்ணியிருக்கா? பரவாயில்ல, இதால எனக்கு ஏதோ யூஸ் ஆகுது. இப்போ வாடா மோதி பாத்துக்கலாம். சரி வாடா, என்னுடைய சக்திக்கு முன்னாடி நீ எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறன்றத நானும் பாக்குறேன். பார்த்தா நம்ம ஹீரோ புதுசா ஏதோ ஒரு பவரை வெளியில வர வைக்கவும் அதை பார்த்து அவன் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சான். பார்த்தா அது அடிச்சு அடியில அந்த இடம் ஃபுல்லா பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போக இந்த பக்கம் பார்த்தா இவங்க எல்லாரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுடைய டெக்னிக்கையே எனக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 2 பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போகிற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காம அப்படியே இந்த மாதிரி அணி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். See you guys.